லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா? சென்னை மெரினாவில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கும் வான சாகசத்தை பார்ப்பதற்காக அங்கு பார்வையாளர்கள் குழுமி இருக்கிறார்கள். இது குறித்த கள நிலவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், நீங்க உழைப்பாளர் சிலை அருகே இருக்கிறீர்கள். காலை 8 மணியிலிருந்தே அங்கு மக்கள் கூட்டம் குவிந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிந்தது. இன்னும் மக்கள் அனுமதிக்கப்படுகிறார்களா அல்லது அனுமதி முடிந்து விட்டதா? இன்னும் சற்று நேரத்தில் சென்னை மெரினா கடற்கரையில் விமானப்படையின் விமான கண்காட்சியானது நடைபெறவிருக்கிறது. இதற்காக லட்சக்கணக்கான மக்கள் இன்று காலை சரியாக 6 மணியிலிருந்து மெரினா கடற்கரையில குவிய தொடங்கியிருக்காங்க. சாகச நிகழ்ச்சியானது சரியா 11 மணிக்கு ஆரம்பிக்க இருக்கிறது. ஆனா பொதுமக்கள் காலையில 6 மணியிலிருந்து இங்க சாரசாரியா தங்களது குடும்பத்தோடு இங்க குவிஞ்சிட்டு இருக்க காட்சியை தான் நமது ஒளிப்பதிவாளர் திரு ஐயப்பன் அவர்கள் காண்பித்து வருகிறார்கள். இங்கு இதற்காக இந்த பாதுகாப்பிற்காக சுமார் 6500 போலீசாரும் அதே போன்று 1500 ஊர்காவல் படையினர் என மொத்தம் 8000 போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய இந்த பொதுமக்களை கட்டுப்படுத்துவதற்காக போலீசார் எண்ணற்ற ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா போலீஸ் அதிக அளவில் குவிக்கப்பட்டு இந்த பகுதியில் போக்குவரத்து முற்றிலுமாக முடக்கப்பட்டிருக்கு. சரியா காலையில் 6 மணியிலிருந்து இந்த காமராஜர் சாலைக்கு வரக்கூடிய அனைத்து சாலைகளுமே முடக்கப்பட்டிருக்கு. இதற்காக பல்வேறு பார்க்கிங் வசதிகளும் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் சென்னை மட்டும் இல்லாம தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் மக்கள் தங்களது குடும்பங்கள் மூலமாக இந்த விமான கண்காட்சியை பார்த்து கண்டுகளிப்பதற்கு தங்களது குழந்தைகளோடு இங்கு ஆரவாரமா வந்துட்டு இருக்க காட்சியை தான் இன்னைக்கு காலையிலிருந்து நமது ஒளிப்பதிவாளர்கள் அனைவரும் காண்பித்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த மெரினா கடற்கரையில பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களிலிருந்தும் தற்போது வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் நம்மோடு பல்வேறு கருத்துக்களையும் இங்க பகிர்ந்து இருக்கிறாங்க. வணக்கம், நீங்க எங்க இருந்து வரீங்க? இந்த விமான கண்காட்சியை இப்ப எப்படி பார்க்க போறீங்க? எவ்வளவு ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு? ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்கு சார். 11 மணி சொல்லியிருக்காங்க. பட் இப்போ டைம் 10 காலம் ½ ஹவர் இருக்கு. பட் நாங்க சேலத்துல வந்துட்டு இருக்கோம். மார்னிங் ஈவினிங் 8 தான் ட்ரெயின். அங்க பிடிச்சி மார்னிங் ஈவினிங் ஒரு 6 o'clock ட்ரெயின். அங்கிருந்து கடற்கரைக்கு வரதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்பதான் வந்திருக்கோம். பட் எப்ப ஆகும், எப்ப பார்ப்போம், ரொம்ப அவ்வளவு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலி இது சின்ன குழந்தைங்க அதிக அளவுல எதிர்பார்ப்பா நாங்க வந்திருக்கோம், எங்க அப்பா அம்மாவை கூட்டு வந்தேன்னு சொல்லி காலையில சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க ஒரு இளைஞர்களா வந்திருக்கீங்க, உங்களுக்கு இதுல எவ்வளவு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு? என்னென்னலாம் பார்க்க போறீங்க? எந்த அளவுக்கு பண்றாங்க அந்த மாதிரி பாக்கலாம். இவ்வளவு இருக்கிறான் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் இந்த காவலை எதிர்பார்க்க முடியாது. பட் ஒரு வாய்ப்பு சூப்பர் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப எதிர்பார்த்திருக்கோம். பட் ஆனால் அவ்வளவு எப்ப ஆகும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நாங்க 11 பேர் வந்திருக்கோம். பட் பேர் தாமரைக்கண்ணன். இப்ப தாமரைக்கண்ணன் அவங்க நண்பர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா சேலத்துல இருந்து வந்திருக்கிறதா சொல்லிருக்காங்க. அதே மாதிரி இங்க குடும்பத்தோட குழந்தை குட்டி கூட வந்திருக்காங்க. அவங்க சொல்றதும் கேட்ப. அம்மா வணக்கம், எங்க இருந்து வந்திருக்கீங்க? இந்த விமான கண்காட்சி பார்க்கறதுக்கு எவ்வளவு ஆர்வமா இருக்கு? ரொம்ப ஆர்வமா இருக்கு. எனக்கு என் குழந்தைய ஃபர்ஸ்ட் கூட்டு வந்து ஃபர்ஸ்ட் அவனை காட்டணும். ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு இதை பாக்குறதுக்கு. அதே மாதிரி எனக்கு ரொம்ப ஆர்வம் இது ஏன்னா இதை ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். எனக்கு ரொம்ப டிவில தான் பாத்திருக்கேன், இது வரைக்கும் எங்கேயும் பார்த்தது இல்ல. இது நேரடியா நான் பார்க்கணும். என் குழந்தைய நான் கூட்டு வந்திருக்கேன். அதே எங்க வீட்டுக்காரர் மேட்சுக்கு போயிட்டாரு. சரி, என் குழந்தைய காட்டுறதுக்கோசமே நான் இட்டு வந்திருக்கேன். இவ்வளவு கூட்டம் இருக்காங்க, கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க. இவ்வளவு கூட்டம் இருக்குது, உங்களுக்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் போலீஸ் பண்ணிருக்காங்களா? உங்களுக்கு இந்த கூட்டத்தை பார்க்கும்போது எவ்வளவு ஒரு பிரமிப்பா இருக்கு? இந்த கூட்டத்தை பார்க்க நல்லாதான் இருக்கு. ஆனா பாதுகாப்பு நிறைய தான் இருக்கும். நம்ம இருக்கிறத பொறுத்து தான் இங்க எது இருந்தாலும். அபிநய ஸ்ரீ வியாசர்படி மார்க்கெட். இப்ப இன்னொரு குடும்பத்துல அவங்க குழந்தைய கூட்டு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட கேட்கலாம். அக்கா வணக்கம், எங்க இருந்து வரீங்க? உங்க பேர் என்னக்கா? என்னோட பேர் ஈஸ்வரி, என்னோட பையன் பேர் கபில். நாங்க இங்க தண்டையார்பேட்ல இருந்து வரோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு இதை பார்க்கும்போது. ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. என்ன நடக்க போகுது, என்ன செய்ய போறாங்கன்னு பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. இந்த கிரௌட் எல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பினஸா இருக்கு. எங்க பசங்களை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறாங்க. எனக்கு ஒரு சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. நாங்க கொஞ்சம் பஸ் வசதி தான் கம்மியா இருந்ததே தவிர்த்து மத்தபடி ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்ப இந்த விமான கண்காட்சி நீங்க தான் உங்க குழந்தை கூட்டுறீங்களா? உங்க குழந்தைங்க உங்களை போகணும், மெரினாவுக்கு போகணும்னு சொல்லி வற்புறுத்தி கூட்டு வராங்களா? அவங்க தான் வற்புறுத்தி கூட்டிட்டு வராங்க. அவங்களுக்கு இதை பத்தி தெரியாது இல்லையா. அந்த 3 நாளா அந்த ரிஹர்சல் நடக்கும் போது மொட்டை மாடியில இருந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நாங்க டைரக்டா வரோம், இன்னும் ஹாப்பியா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மெரினா கடற்கரையில நம்ம இப்ப உழைப்பாளர் சிலை நின்றுட்டு இருக்கோம். இங்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் சாரசாரியா தங்களது குடும்பத்தோட முக்கியமா சொல்ல போனா குழந்தைங்களோட வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, இந்த விமான கண்காட்சியை நாங்க இப்பதான் முதல் முறையா பார்க்க போறோம். இங்க பல வகையான விமானங்கள் தற்போது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. விமான சாகசங்கள்ல ஈடுபடுத்தப்பட போகுது. இதனால நாங்க குழந்தைகளோட கூட்டு வரது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது நாங்க முதல் முறையா இத்தனை காலமா நாங்க டிவில பாத்திருக்கோம், அதே மாதிரி தியேட்டர்ல படத்துல பாத்திருக்கோம். முதல் முறையா நாங்க மெரினா கடற்கரையில நேரடியா லைவா பார்க்க போறோம். அது ரொம்ப பிரமிப்பா இருக்கு.
குறிப்பா பல லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில ஒரு ஆரவாரமான ஒரு சூழ்நிலையில விசில் அடிச்சுக்கிட்டு அதே மாதிரி கைத்தட்டி ரசிச்சுக்கிட்டு பாக்குற சந்தோஷமும் அந்த அனுபவமும் எங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கு. எப்படா மணி 11 ஆகும் அதுக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய மக்கள் நம்ம கிட்ட தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு காட்சியை தான் நம்மளால பார்க்க முடியுது. இதற்காக போலீசார் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் சரியா மணி 11 மணிக்கு இந்த விமான கண்காட்சியானது ஆரம்பிக்க இருக்கு. அதுக்காக தான் இங்க இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களும் ஒவ்வொரு வினாடியை கடந்து ரொம்ப ஒரு ஆரவாரமா காத்துக்கிட்டு இருக்காங்க. குதூகலத்தை குழந்தைகளிடம் மட்டுமல்ல, அங்க பேசின பெரியவர்களிடமும் அந்த குழந்தைகளுக்கு எவ்வளவு குதூகலம் இருக்கிறதோ அதை அவர்களிடமும் பார்க்க முடிந்தது. அன்பரசன் இணைப்பிலே இருங்க, தொடர்ந்து பேசலாம். தற்பொழுது சென்னை வாலாஜா சாலையில் நமது செய்தியாளர் முருகேசன் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். முருகேசன், வாலாஜா சாலையில் வாகனம் நிறுத்துவதற்காக சில இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. எந்தெந்த இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன? இவை மக்களுக்கு போதுமானதாக இருக்கிறதா? பூங்குழலி, தற்போது நான் இருக்கக்கூடிய பகுதி வாலாஜா பாலை, அதாவது அண்ணா சாலையிலிருந்து மெரினா கணக்குடைய இருக்கக்கூடிய வாலாஜா சாலை சந்திப்பதாக இருக்கிற சேப்பாக்கம் சொல்லக்கூடிய பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதி மக்கள் நம்முடைய ஒளிப்பத சுரேந்தர் காட்சிப்படுத்துறார். மக்கள் காலையிலிருந்தே கிட்டத்தட்ட 7:30 மணியிலிருந்து சாரசாரியா போயிட்டு இருக்காங்க. இது ஊர்வலமோ பேரணிக்கோ செல்லக்கூடிய காட்சி கிடையாது. அனைவருமே இந்திய விமானப்படையின் சாகச நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக சாரசாரியாக குடும்பத்துடன் சென்று கொண்டிருக்கார்கள். காலையிலிருந்தே பொதுமக்கள் அனைவருமே இந்த பகுதியில் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்காங்க. லட்சக்கணக்கான மக்கள் இந்த பகுதியில் மட்டும் இருக்காங்க. இந்த பகுதியில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள், அதாவது 2 சக்கர 4 சக்கர மற்றும் 3 சக்கர வாகன ஓட்டிகள் அனைவருமே அருகில் இருக்கக்கூடிய கலைவாணர் அரங்கத்தில் உள்ள வாகன பார்க்கிங் செய்யப்பட்டது. அதே போன்று தற்போது இந்த பார்க்கிங் நிறைவு பெற்றதால், அதாவது போதுமான அளவுக்கு இடம் இல்லாத அளவில் காரணமாக அருகில் இருக்கக்கூடிய, அதாவது சேப்பாக்கம் பிரஸ் கிளப் அருகே உள்ள ஓமந்தூர் அரசினர் மருத்துவமனையுடைய மைதானம் அங்கே இருக்கிறது, அங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து விக்டோரியா மைதானத்திலும் இங்கு காட்சிப்படுத்துகிறார்கள். இந்த சூழ்நிலை தான் பார்க்கலாம். தொடர்ந்து காலையிலிருந்து வாகனங்கள் அதிக அளவில் கொண்டிருந்தால் இந்த 3 இடங்களிலுமே வாகனங்கள் அதிக அளவில் நிறுத்தப்பட்டிருப்பதால் போதுமான வசதிகள், பார்க்கிங் வசதி இல்லாத காரணத்தால் தற்போது வாலாஜா சாலை தம்பித்திருக்கக்கூடிய காட்சியை நமது ஒளிப்பதிவு சுரேந்தர் காட்சிப்படுத்தி பார்க்கலாம். தொடர்ந்து இந்த பகுதியிலிருந்து போக்குவரத்து நெரிசலை பற்றி 2 சக்கர 4 சக்கர வாகனம் அனைத்துமே சம்பித்து நிற்கக்கூடிய காட்சியை தான் நமது ஒளிப்பதிவு சுரேந்தர் காட்சிப்படுத்தி பார்க்கலாம். தொடர்ந்து பின் நம்மளுடைய கேமரா பின்பக்கமும் அதே கவுண்டர் காட்சி தான் பாத்தீங்கன்னா நம்ம சாலையின் நடுவில் தான் நிக்கிறோம். இந்த சாலையின் முழுவதும், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையில் முழுவதுமே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு போதுமான அளவிற்கு வாகனங்கள் நிறுத்தக்கூடிய இடம் இல்லாத காரணத்தால் இந்த பகுதியில் தற்போது போக்குவரத்தால் ஸ்தம்பித்து நிற்கக்கூடிய காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி நிலைவுதான் தொடர்ந்து இதே போன்று மெரினா கடற்கரை செல்லக்கூடிய அனைத்து பகுதியிலுமே தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் அதிக அளவில் தான் காணப்படுகிறது. பூங்கொல்லி, போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்படுவதை பார்க்க முடிகிறது. அதே போல வாகன நிறுத்துமிடங்கள் எல்லாம் நிறைந்து விட்டதாகவும் ஒரு தகவலை சொன்னீங்க. அப்ப அரசு அதற்கு ஏதாவது உடனடியாக மாற்று ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்களா? ஏதாவது இடத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்களா? அதாவது ஏற்கனவே இந்த மெரினா கடற்கரைக்கு பார்வையாளர்கள் செல்லக்கூடிய இடத்திற்கு அரசு சார்பாக சிறப்பு பேருந்துகள் மட்டுமல்லாமல் வாகனங்கள் நிறுத்துவதற்கு 22 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அனைத்து இடங்களிலுமே 22 இடங்கள் தேர்வு செய்து வாகனங்கள் 2 சக்கர 4 சக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கான வசதிகள் செய்யப்பட்டது. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த வாலாஜா சாலையில் மட்டுமே 3 இடங்களில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள், அதாவது சேப்பாக்கம் மைதானத்தில் ஒரு விளையாட்டு கிரிக்கெட் நிகழ்ச்சி நடக்கும்போது எவ்வளவு வாகனங்கள் வருமோ அதை விட 2 மடங்கு வாகனங்கள் அதிக அளவில் தற்போது இந்த பகுதியில் இருப்பதால் போதுமான அளவிற்கு பார்க்கிங் வசதி இல்லாத காரணத்தால் தான் இந்த அளவிற்கு சாலை முழுவதுமே ஸ்தம்பித்து நிற்கக்கூடிய காட்சி இருக்கிறது. இது திடீரென்று மாற்று ஏற்பாடு செய்ய முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. அதனால் போக்குவரத்து போலீசாரை திணறி போய் அண்ணா சாலையிலிருந்து இந்த வாகனம் செல்ல தடுத்தால் மட்டுமே இந்த போக்குவரத்தை சீர் செய்ய முடியும். அந்த அளவிற்கு தற்போது இந்த சாலை முழுவதுமே போக்குவரத்து ஸ்தம்பித்து நிற்கக்கூடிய காட்சி தான் காண முடிகிறது. பூங்கொல்லி, லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரின் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா?